வணக்கம் சென்னை கோச்சிங் சென்டர். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். ஸோ இது ஒரு பார்லிமெண்ட் மாதிரி ஒரு முக்கியமான ஒரு டாபிக். நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பார்ட் 5, அதாவது யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இருக்கக்கூடிய மத்திய நிர்வாகம் இருக்கக்கூடிய பகுதி 5 இருக்குது. அதனுடைய சரத்து 124லேருந்து 147 வரைக்கும் இருக்குது. ஓகே, நம்மளுடைய நீதித்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டகிரேட்டட் ஜுடிஷியல் சிஸ்டம் அப்படின்னா என்ன, ஒருங்கிணைந்த நீதித்துறை. அது என்ன ஒருங்கிணைந்த நீதித்துறை அப்படின்னா, நீங்கள் மாவட்ட வாரியாக பாருங்களா, மாவட்ட வாரியாக எந்த நீதிமன்றங்கள் இருக்குது, மாவட்ட நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸுக்குள்ளே பல பிரிவுகள் இருக்குது, அது பார்க்க போகிற இல்லை. நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸ் இருக்குது. அதுக்கு மேலே மாநிலம், ஸ்டேட்ஸை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உயர் நீதிமன்றங்கள், ஹைகோர்ட் இருக்குது. அதுக்கு மேலே இந்தியாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம் இருக்கா இல்லையா, அப்படி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு படிநிலை வரிசை இருக்குது. இந்த நீதிமன்றங்கள் ஒன்றோடு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா இணைந்து இருக்குது. அதுதான் இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி சிஸ்டம், அதுதான் இந்தியாவில் இருக்குது. ஓகே அடுத்து அதுதான் சுப்ரீம் கோர்ட் ஆஃப், ஹைகோர்ட் பிலோ, அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியாவுடைய நீதிமன்றம் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையை பெற்றுள்ளது அப்படின்னு, அதற்கு ஏன் நம்ம ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டமாக இருக்கும் அப்படின்னு அதுக்கான ஒரு டெஃபனிஷனை யார் கொடுத்தா அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு பிறகு நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் எப்போ, நமக்கு இதுக்கு முன்னாடி எப்போ சுப்ரீம் கோர்ட் வந்துச்சு, ரெகுலேஷன் ஆக்ட் 1773 படி கல்கத்தாவில் கொண்டு வந்தாங்களே தவிர எங்கே கொண்டு வரலை, இந்தியா ஃபுல்லாக கொண்டு வரலை. அந்த 1773 ஆக்டில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று கவர்னர் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் ஆனார். ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளைஷ் பண்ணப்படுது. அப்போ ஒரு ஜட்ஜஸ் அவருக்கு உதவியாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அவருக்கு உதவியாக 3 ஜட்ஜஸ் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு 1861 கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ், இங்கே வந்து ஹைகோர்ட் தான் அமைக்கப்படுதே தவிர வேறு எங்கேயுமே சுப்ரீம் கோர்ட் இல்லை. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டு இந்தியாவில் ஃபெடரல் கோர்ட் அப்படிங்கிற விஷயத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, இந்திய அரசு சட்டம் 1935 படி கூட்டாட்சி நீதிமன்றம் அப்படிங்கிற பேரில் தான் உருவாகுது. ஓகே, ஆனால் யூஎஸில் இருக்க கோர்ட்டை விடவும் இந்தியாவுடைய கோர்ட் வந்து வேறு. யூஎஸுடைய கோர்ட்டை வந்து ஃபெடரல் ஜுடிஷியரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஜுடிஷியரி அப்படிங்கிறது இன்டகிரேட்டட் ஜுடிஷியரி. ஸோ நம்ம ஃபெடரல் ஜுடிஷியரி அப்படின்னா அவங்களுக்கு வந்து உச்ச நீதிமன்றம், அவங்களுடைய சுப்ரீம் கோர்ட் வேறு, அவங்களுடைய ஒவ்வொரு ப்ராவின்சஸுக்கும் ப்ராவின்சஸ் கோர்ட்டான ஹைகோர்ட் இருக்கும். ஆனால் அங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டேட் ஜுடிஷியரி வந்து ஸ்டேட் லா அப்படின்னு ஒரு லா இருக்கும். ஃபெடரல் ஜுடிஷியரி அவங்களுடைய கூட்டாட்சி நீதிமன்றத்துக்கு ஃபெடரல் லா அப்படின்னு தனியாக இருக்கும். ஆனால் நமக்கு கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு லா தான் ஸ்டேட் ஹைகோர்ட்டுக்கும் சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கும் சரி, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கும் சரி. ஓகே, நமக்கு வேறு விஷயங்கள் கிடையாது. ஓகே, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஆர்கனைசேஷன். சுப்ரீம் கோர்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா யாரெல்லாம் இருப்பா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி இருப்பார். இது போக அதர் ஜட்ஜஸ், மற்ற நீதிபதிகள் இருப்பாங்க. ஆரம்பத்தில் January 28, 1950 நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகி நடைமுறைக்கு வரும்போது நமக்கு இருந்தது மொத்தம் 7 ஜட்ஜஸ், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, மொத்தம் 8 பேர் இருந்தாங்க. நமக்கு இப்போ எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 31 பேர் இருக்காங்க. அப்படின்னா 30 + 1, 30 ஜட்ஜஸ், ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இதை சொல்லக்கூடிய 2019 கவர்மெண்ட் கடைசியாக நம்பர் ஆஃப் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் அமெண்ட்மெண்ட் பில், உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கான எண்ணிக்கையை மாற்றுதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க 2019. அதன் அடிப்படையில் இன்றைக்கி நமக்கு ஒரு சீஃப் ஜஸ்டிஸ், 30 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஓகே, இப்போ அடுத்து ஜட்ஜஸை எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பொதுப்படையாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அண்ட் அதர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் வேர் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் தான் அவரை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் என்ன ப்ரொசீஜர் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸுடைய அப்பாயின்மெண்ட் இன்ன வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு கான்ட்ரோவர்சியாக தான் இருக்குது. ஸோ இதுக்காக இதுவரைக்கும் 3 விதமான ஜட்ஜஸ் கேசஸ் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1982, செகண்ட் ஜட்ஜு கேஸ் 1993, தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் 1998. ஏன் இந்த ஜட்ஜு கேசஸ் வந்துச்சு அப்படின்னா 1973க்கு முன்னாடி வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் வந்து யாரை ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்களோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டுடைய கன்சல்டேஷன் இதில் இருக்கும். எப்போவுமே வந்து மோஸ்ட்லி 1973க்கு முன்னாடி வரைக்கும் யார் வந்து சீனியர் அந்த ஜட்ஜஸ்லேயே ரொம்ப சீனியராக இருக்காங்களோ அவங்கள தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் 1973ல் இதை வந்து இந்திரா காந்தி மேடம் வந்து மாற்றினாங்க. 3 பேர் அப்போது அந்த 1973ல் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஏஎன் ராய் அப்படின்னு ஒருத்தர் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு. அப்படின்னு ஒருத்தர் வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு. ஆனால் இவர் எப்படி அப்பாயின்மெண்ட் ஆகுறாரு அப்படின்னா இவரை விட 3 ஜட்ஜஸ் வந்து சீனியராக இருக்காங்க. இவங்க எல்லாத்தையும் ப்ரிசீடிங் பண்ணிக்கிட்டு இவர் எல்லாத்தையும் இவர் வந்து சூப்பர்சீடிங் பண்ணிக்கிட்டு, அதாவது இவங்க எல்லாரையும் விடவும் அவர் முன்னாடிக்கு வரார் ஏஎன் ராய். சரி, ஒரு தடவை இந்த ப்ராசஸ் நடந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் 1993ல் எம்யூ பெக் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணார் அப்படின்னா அவரை விடவும் சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸாக இருக்கக்கூடியவங்களை விட்டுட்டு முன்னாடி வந்தார். அப்போ இந்த ப்ராசஸ் இப்படி நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன சுப்ரீம் கோர்ட்டே இந்த கேஸை எடுத்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது 1982ல் சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணணும். அதாவது கவர்மெண்ட்டுடைய கன்சல்டேஷன், அதாவது கவர்மெண்ட்டுக்கிட்ட நீங்கள் கன்சல்டேஷன் பண்ணுறீங்களா அது வந்து கன்கரன்ஸ் கிடையாது. அப்படின்னா கவர்மெண்ட்டுடைய கன்சல்டேஷன் வந்து கன்கரன்ஸ் கிடையாது. சரி, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட கன்சல்டேஷன் பண்ணுறது கன்கரன்ஸ் கிடையாது. கவர்மெண்ட்டு கூட இல்லை, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கூட கன்சல்டேஷன் பண்ணுறது கன்கரன்ஸ் கிடையாது. பிரசிடென்ட் இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படின்னு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கிட்ட தன்னுடைய வியூவையும் சீஃப் ஜஸ்டிஸ் அதை பற்றி என்ன சொல்கிறாரோ அந்த விஷயத்தையும் 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் ஜட்ஜஸுடைய அப்பாயின்மெண்ட் வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியாக இருந்துச்சு. 1993ல் செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸில் கன்சல்டேஷனை கண்டிப்பாக சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுடைய அட்வைஸை பிரசிடென்ட் கேட்டே ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க. தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸில் என்ன பண்ணாங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃபுடைய அட்வைஸஸை கேட்கணும், ஆனாலும் நம்ம நாடு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரினால ஒருத்தருடைய அட்வைஸஸை மட்டும் எப்படி கேட்க முடியும்? ஸோ அதனால் அந்த கன்கரன்ஸ் வித் ப்ளூராலிட்டி ஆஃப் ஜட்ஜஸ், பல ஜட்ஜஸினுடைய கருத்துக்களையும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில் தான் கொலீஜியம் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குனாங்க. இந்த கொலீஜியத்தில் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவும் 4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸும் இருப்பாங்க. இவங்க கன்சல்டேஷன் பண்ணி ஒரு நேமை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அதை கவர்மெண்ட் வந்து லா மினிஸ்டர் மூலமாக பிரசிடெண்ட்டுக்கு அனுப்புவாங்க. பிரசிடெண்ட் அதை என்ன பண்ணுவார், அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். சப்போஸ் இவங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பும்போது கவர்மெண்ட் இவர் வேண்டாம் மாற்றி ஒரு நேம் சொல்லுங்கள் அப்படின்னா கொலிஜியம் திருப்பியும் கூடி ஒரு நேமை மாற்றலாம். சப்போஸ் அதே நேமை திருப்பி அனுப்புனாங்க அப்படின்னா கவர்மெண்ட் இஸ் பைண்டிங் ஆன் தம், அதுக்கு மேலே கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக கட்டுப்பட்டு தான் ஆகும். ஸோ இப்படி 1998க்கு அப்புறம் நடந்துட்டு இருக்கும்போது 2016ல் திடீர்னு ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் 2014ல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 99வது சட்ட திருத்தம் மூலமாக நேஷ்னல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க. ஆனால் இதுக்குள்ளே பிரைம் மினிஸ்டர் இந்த அப்பாயின்மெண்ட் கமிட்டியில் இருக்கிறதுனால எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியில் பாதிக்கி இது பேசிக் ஸ்ட்ரக்சர் எக்ஸிக்யூட்டிவ் ஜுடிஷியரியில் என்ன பண்ணுறாங்க, இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அன்கான்ஸ்டியூஷனல், இது பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 99 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 சுப்ரீம் கோர்ட் நீக்கிட்டாங்க. இதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 4th ஜட்ஜஸ் கேஸை நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ஃபஸ்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1992, செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1993, தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் 1998. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ் கேஸில் சீஃப் ஜஸ்டிஸாவுடைய சீஃப் ஜஸ்டிஸாக வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அதை ஏற்றுக்காமல் போகலாம். அதே செகண்ட் ஜட்ஜஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறத கேட்கணும். தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கொலிஜியம் ப்ராசஸ் வருது. அப்போ தேர்ட் ஜட்ஜஸ் கேசஸ் தான் கொலிஜியம் ப்ராசஸ். 99 கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2014 படி நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன், இதை 4th ஜட்ஜஸ் கேஸாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஜட்ஜ். ஒரு ஜட்ஜஸ் ஆகணும் அப்படின்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படும். ஒரு ஜட்ஜஸ் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா ஹீ ஷுட் பி எ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, கண்டிப்பாக அவர் யாராக இருக்கணும், இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும். அடுத்து அவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம பொறுத்த வரைக்கும் ஜட்ஜஸுக்கு மினிமம் ஏஜஸ் கிடையாது. பிரசிடெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 35 வயது, பிரைம் மினிஸ்டராக இருக்கணும் அப்படின்னா 25 வயது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ஜட்ஜஸுக்கு மினிமம் ஏஜஸ் சொல்லலை. அவர் இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அல்லது உயர்நீதிமன்றத்தில் 5 வருடம் ஜட்ஜாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டில் அவர் மினிமம் 5 இயர்ஸ் ஜட்ஜாக இருக்கணும் அல்லது 10 வருஷம் ஹைகோர்ட்டில் வந்து அவர் என்ன பண்ணணும்,
அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனே தவிர தேர் இஸ் நோ ஏஜ் லிமிட். அவங்களுக்கு வந்து ஏஜை பற்றி எதுவுமே சொல்லலை. ஓகே, ஓத் அண்ட் அஃபர்மேஷன். அவங்களுக்கு இது பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் யார் பண்ணி வைப்பா அப்படின்னா பிரசிடென்ட் தான் அவங்களுக்கு ஓத் அண்ட் அஃபர்மேஷன் பண்ணி வைப்பார். டென்யூர் ஆஃப் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை பொறுத்த வரைக்கும் அவங்க 65 வயது வரைக்கும் பதவிகளில் இருக்கலாம். 65 வயதுக்கு அப்புறம் அவங்க ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவாங்க. ஓகே, இதே தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கும். அடுத்து ஜட்ஜஸோடைய ரிமூவல் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். ஜட்ஜஸை வந்து யார் ரிமூவல் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட். தனிப்பட்ட முறையில் பிரசிடென்ட் ரிமூவ் பண்ண முடியாது. பார்லிமெண்ட்டில் ஒரு அட்ரஸிங் முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டில் அட்ரஸிங் முடிச்சுக்கிட்டு இவர் ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பிரசிடெண்ட்டை வந்து ரிமூவ் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியையும் மற்ற நீதிபதிகளையும் என்ன பண்ணுவாங்க, ரிமூவல் நீக்கம் பண்ணுவாங்க. இங்கே நம்ம பிரசிடெண்ட்டுடைய ரிமூவல் ப்ராசஸ் பார்க்கும்போது வயலேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதே மாதிரி ஜட்ஜஸுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மிஸ்பிஹேவியர், அதாவது ஒழுங்கின்மை அல்லது இன்கெப்பாசிட்டி, அவரால் முடியலை, இனி ஜட்ஜஸாக இருக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் அவரை ரிமூவ் பண்ணலாம். இதை சொல்லக்கூடிய ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968, அதாவது ஜட்ஜஸ் விசாரணை சட்டம் 1968 படி ஜட்ஜஸ் எப்படி ரிமூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெசல்யூஷன், தீர்மானம், இவர் வந்து மிஸ்பிஹேவியராக இருக்கார், இவர் வந்து இன்கெப்பாசிட்டியாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு லோக்சபா மக்களவையிலையோ ராஜ்யசபா மாநிலங்களவையிலையோ என்ன பண்ணலாம், அந்த ரெசல்யூஷனை எந்த ஒரு மெம்பரும் கொண்டு வரலாம். லோக்சபாவாக இருந்தால் 100 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணணும், ராஜ்யசபாவாக இருந்தால் 50 மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணணும். ஸோ இப்போ ரெசல்யூஷன் தீர்மானம் வந்தாச்சு. அப்போ தீர்மானத்தை அந்த ப்ரெசிடிங் ஆஃபீஸர், மக்களவையுடைய சபாநாயகரோ மாநிலங்களவையுடைய தலைவரோ அதை அட்மிட் ஏற்றுக்கலாம் அல்லது ரிஃப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இதோட முடிஞ்சு. அட்மிட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஹவுஸ் வந்து ஒரு 3 மெம்பர் கமிட்டி, 3 பேர் கொண்ட ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவில் யாரெல்லாம் இருப்பா அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பார், அல்லது அவர் இல்லாத போது அவருடைய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சீனியர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பார். ஏதாவது ஒரு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 27 ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய 24 ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பார். அதுக்கப்புறம் ஒரு டிஸ்டிங்விஷ் ஜட்ஜஸ், அதாவது ஒரு நல்ல லா பற்றி தெரிஞ்ச அவர் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது ஒரு ஹைகோர்ட்டுடைய பிரான்ச்சில் இருக்கலாம், அந்த ஜட்ஜஸை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விசாரணை பண்ணுவாங்க. சப்போஸ் இவர் 3 பேரும் கண்டுபிடிச்சி ஒரு மிஸ்பிஹேவியர் பண்ணியிருக்காரு, கில்ட்டி, குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, அதை அனுப்புவாங்க. பார்லிமெண்ட் அதை கன்சிடரேஷன் பண்ணிக்கிட்டு ஓட்டிங்க்கு அந்த அவையில் விடுவாங்க. விட்ட உடனே மக்களவையிலோ மாநிலங்களவையிலோ 2/3 மெஜாரிட்டியில் அது பாஸ் ஆகிட்டு அப்படின்னா மக்களவையில் பாஸ் ஆச்சுன்னா மாநிலங்களவைக்கு போகும், மாநிலங்களவையில் பாஸ் ஆச்சா மக்களவைக்கு போகும். அங்கேயும் இது 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆச்சு அப்படின்னா அன்னையிலேருந்து என்ன பண்ணுவாங்க, ரிமூவல் பண்ணப்படுவார் ஜட்ஜஸ் அந்த டைமில் இருந்து. ஓகே, ஃபைனலி அப்போ அந்த ரிமூவ் பண்ணோட பிரசிடென்ட்டுக்கிட்ட போகும், பிரசிடென்ட் அந்த டைமில் வந்து அவங்கள ரிமூவ் பண்ணிடுவார். ஓகே, ஜட்ஜஸுடைய சேலரி அண்ட் அலவன்சஸை யார் டிசைட் பண்ணுவா அப்படின்னா பார்லிமெண்ட். அதில் எந்த ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷனும் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து நம்ம நாட்டில் நிறைய வழக்குகளும் சரி, ஜட்ஜஸுடைய அப்பாயின்மெண்ட்டும் சரி ரொம்ப லேட்டாக நடக்கிறதுனால, வழக்குகள் முடியறதும் லேட்டாக நடக்கிறதுனால நமக்கு எப்போவுமே பார்த்துக்கிட்டிங்கன்னா வழக்குகள் வந்து குமிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் ஜட்ஜஸ் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் அந்த ஜட்ஜஸ் வந்து ஒரு பெர்மனன்ட் ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு தற்காலிகமாக சில ஜட்ஜுகளை வச்சுருக்கலாம் அப்படின்னு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் ப்ரெஸ்கிரைப் பண்ணுறது. அதன் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பேரில் இருக்காங்க, அடாக் ஜட்ஜஸ், ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்ன, ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னா பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய ஒரு ஜட்ஜை வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக இருப்பார். எப்போ அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய இடம் வந்து வேக்கண்ட் காலியாக இருக்குது அப்படின்னா, அல்லது டெம்பரரி ஆப்சன்ட், அவர் ஏதோ ஒரு தனிப்பட்ட காரியத்துக்காக கொஞ்ச நாள் ஆப்சண்ட் ஆகியிருந்தாலோ, இல்லாட்டா அவர் தன்னுடைய டியூட்டிஸை பெர்ஃபார்ம் பண்ண முடியாமல் இருந்தாலும் அவருடைய இடம் காலியாக இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் ஜட்ஜை ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸாக பிரசிடென்ட் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார். ஓகே, அடுத்து அடாக் ஜட்ஜஸ், டெம்பரரி ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா போதுமான அளவு ஜட்ஜஸ் இல்லாத போது சுப்ரீம் கோர்ட்டினுடைய செஷனை நடத்துறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய வழக்குகள் இருக்கும்.
ஸோ அதனால் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஜட்ஜை வந்து என்ன பண்ணுவார்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய அடாக் ஜட்ஜஸ் அப்படின்னா ஒரு தற்காலிக நீதிபதியை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பார் ஒரு டெம்பரரி பீரியடுக்கு. ஆனால் இதை அவர் தனிப்பட்ட முறையில் பண்ண முடியாது. பிரசிடென்ட் கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கிட்டு தான் இவர் அதை ஒரு பிரசிடென்ட் கிட்ட ஒரு ப்ரீவியஸ் கன்சல்ட் வாங்கிக்கிட்டு தான் இவர் வந்து பண்ண முடியும். ஸோ அப்படி ஹைகோர்ட்லேருந்து ஒரு ஜட்ஜை எடுத்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகிறதுக்கு இவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கோ எல்லாத்தையுமே இவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். ஓகே, அடுத்து ரிட்டையர்ட் ஜட்ஜை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஏதாவது அதாவது ஹைகோர்ட் ஜட்ஜோ இல்லாட்டா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோ ரிட்டையர்ட் ஆகிருப்பாங்க. அவங்களுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெக்வஸ்ட் கொடுத்து ஒரு டெம்பரரி பீரியடுக்கு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை ஆக்ட் ஆகுங்க, இப்போதைக்கு போதுமான அளவு ஜட்ஜஸ் இல்லை, உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் அவங்க வந்து ஆக்ட் ஆகணும். ஆனால் இதுக்குள்ளேயும் பிரசிடெண்ட்டுடைய ப்ரீவியஸ் கன்சென்ட்டை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வாங்கணும். ஸோ ஹைகோர்ட்டை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிட்டையர்ட் ஆகிருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகக்கூடிய தகுதிகளை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கணும். அவங்க ரிட்டையர்ட் ஜட்ஜஸாக இருக்கட்டும் அடாக் ஜட்ஜஸாக இருக்கட்டும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜை அப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடாக்காவோ ரிட்டையர்ட் ஜட்ஜஸோ திருப்பி அப்பாயின்மெண்ட் ஆனாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுக்கு என்னென்ன சேலரிஸ் அலோன்சஸ் இருக்கோ அது எல்லாமே அவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணப்படும். அடுத்து என்ன சொல்லுவாங்கன்னா சீட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமையிடம் டெல்லியில் தான் இருக்குது. ஆனால் சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நாட்டினுடைய எந்த ஒரு பகுதிக்கும் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டினுடைய பெஞ்சை மாற்றலாம். ஆனால் அதுக்கு பிரசிடென்ட்டுக்கிட்ட ப்ரீவியஸ் கன்சென்ட் அவர் என்ன பண்ணணும் வாங்கிக்கணும், பிரசிடென்ட் அப்ரூவல் வாங்கிட்டு பண்ணலாம். ஓகே, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தவரை அடுத்து ஜூரிஸ்டிக்ஷன் அண்ட் பவர்ஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டுடைய அதிகார வரம்பு எங்கே இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டுக்கான அதிகாரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே கான்ஸ்டியூஷன் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாஸ்ட் பவர் அதிக அதிகாரத்தையும் எக்ஸ்டென்சிவ் ஜூரிஸ்டிக்ஷன் ஒரு நீளமான அதிகார வரம்பெல்லையும் கொடுத்துருக்காங்க. நம்ம அமெரிக்காவுடைய ஃபெடரல் கோர்ட்டு மாதிரி கிடையாது. அதே நேரத்தில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கோர்ட்டினுடைய ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீலமாகவும் நம்ம இருக்கோம். ஸோ அப்படி இல்லை, என்ன சொல்கிறாங்க அப்படி எதுக்கு இந்த வாஸ்ட் பவர், எதுக்கு இந்த ஜூரிஸ்டிக்ஷன், அமெரிக்காவுடைய ஃபெடரல் கோர்ட்டுமே நாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நாம் என்ன பண்ணுறோம் பிரிட்டிஷுடைய ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ் மாதிரி ஒரு ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அதாவது கடைசி மேல்முறையீடு அப்படியே நம்ம செயல்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளுடைய ஏன் வந்து ஃபைனல் கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொடெக்டரே யார், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. நம்ம கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு நம்ம கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன் பாதுகாவலர் அண்ட் கான்ஸ்டியூஷனுடைய ஃபைனல் இன்டர்பிரட்டர் அண்ட் கார்டியன் யார் அப்படின்னா அதாவது இறுதியாக விளக்கம் அளிப்பவரும் அதற்கு உத்தரவாதம் தருபவரும் யார் என்றால் பிரசிடெண்ட் ஆஃப் இது சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொடெக்டர் யார் அப்படின்னா பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது ஆல்சோ வேறு என்ன அப்படின்னா கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்மளுடைய அடிப்படை உரிமைகளுக்கு ஒரு உத்தரவாதம் தரக்கூடிய அமைப்பும் யார் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹைகோர்ட் ஆல்சோ. ஸோ அதனால தான் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு நிறைய ஒரு எக்ஸ்டென்சிவ் ஜூரிஸ்டிக்ஷன் நீளமான அதிகார எல்லை மற்றும் வாஸ்ட் பவர் அதிகமான அதிகாரங்களை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்ன ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்மையான அதிகார வரம்பு, ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் ரிட் அதிகார வரம்பு, அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் மேல்முறையீட்டு அதிகார வரம்பு, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆலோசனை அதிகார வரம்பு, கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட் ஸோ நீதிமன்ற பதிவு, பவர் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ நீதிமன்ற மறுசீராய்வு அதிகாரம், அதர் பவர் மற்ற அதிகாரங்கள். ஓகே ஓகே ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டை நம்ம நாடு வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி, அதே போல் நம்ம வந்து ஒரு இன்டைரக்டாக ஃபெடரல் கோர்ட். ஸோ அதனால் நமக்கு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற உண்மையான அதிகாரம் இருக்குது. உண்மையான அதிகாரம் என்ன அப்படின்னா ஃபெடரல் டிஸ்பியூட்ஸை வந்து தீர்த்து வைக்கிறது. அது என்ன ஃபெடரல் டிஸ்பியூட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஒன் ஆர் மோர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் இடையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒரு சைடு இன்னும் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்னொரு சைடு அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கலாம், அல்ல ஸ்டேட்ஸுக்கு இடையில பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த டைமில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுடைய எக்ஸ்க்ளூசிவ் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பிரத்யோகமான அதிகாரம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் உண்டு. இது ஹைகோர்ட்டுக்கோ இந்தியாவில் இருக்கக்கூடிய வேறு எந்த கோர்ட்டுக்கோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே ஓகே அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா
ரிட் ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் 5 விதமான ரிட்டை வந்து வெளியிடுறாங்க. நம்ம ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் பொதுவாக பார்த்துக்கிட்டேங்க எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் இஸ் த கேரண்டியர் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நம்மளுடைய அடிப்படை உரிமையினுடைய உத்தரவாதி அண்ட் பாதுகாவலர். அந்த அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்மளுக்கு 5 விதமான ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. அது என்னெல்லாம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரிட் ஸோ அது என்ன, ஹெப்பியஸ் கார்பஸ் ஆட்குணர்வு மனு, மேண்டமஸ் கட்டளை உறுத்தும் மனு, ப்ராகிபிஷன் தடை உறுத்தும் மனு, செர்ச்சோரரி ஆவண கேட்பு மனு, கியூஆர் தகுதி வினவும் மனு, இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 5 விதமான ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்குது. ஆனால் இது வந்து ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. ஏன்னா ஹைகோர்ட்டுக்கும் இதே விதமான ரிட்டர் ரிலீஸ் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. அண்ட் ஆல்சோ மீடியேட்டரி கோர்ட்டுக்கும் இருக்குது செக்ஷன் 133 மூலமாக. நமக்கு பொதுவாக ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சால் போதும். ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகிள் 32, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டுக்கு ஆர்டிகிள் 226, சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஆர்டிகிள் 32. ஓகே. அடுத்து அப்பீலேட் ஜூரிஸ்டிக்ஷன் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நம்மளுடைய கோர்ட் வந்து ஒரு இன்டகிரேட்டட் ஜுடிஷியரினால் நம்ம கோர்ட்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஹை கோர்ட் ஆஃப் அப்பீல் அப்படின்னு இருக்கும். ஸோ அப்பீல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹைகோர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை எதிர்த்து நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன பண்ணலாம், அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் அதை தரோலியாக எக்ஸாமைன் பண்ணி அவங்களுடைய வியூவை அதில் தெரிவிப்பாங்க. ஓகே. இது எதுலலாம் இருக்குது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனல் மேட்டர்ஸ், சிவில் மேட்டர்ஸ், கிரிமினல் மேட்டர்ஸ், அப்பீல்ஸ் பை ஸ்பெஷல் லீவ். ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சம்பந்தமான விவகாரங்கள், குடிமையியல் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள், குற்றவியல் வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் அண்ட் தனிப்பட்ட விடுமுறை சம்பந்தமான விஷயங்கள்லையும் இது இருக்குது. ஓகே. அடுத்து அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். யாருக்கு அட்வைசர் கொடுக்காங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் பிரசிடெண்ட்டுக்கு. அதை சொல்லக்கூடிய சரத்து எழுத மறந்துட்டேன், எழுதிக்கோங்க. உறுப்பு 143, சரத்து 143, அதாவது ஆர்டிகிள் 143. சுப்ரீம் கோர்ட் 2 விதமான விஷயத்தில் பிரசிடெண்ட்டுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, தன்னுடைய ஒப்பீனியனை கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான லா அல்லது ஃபேக்ட் சம்பந்தமான விஷயத்தில் பிரசிடெண்ட்டுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, பப்ளிக் அதாவது பொது மக்கள் சம்பந்தமான விஷயம் இல்லை பொது நிர்வாகம் சம்பந்தமான விஷயங்களில் பிரசிடெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணலாம், தன்னுடைய ஒப்பீனியனை கொடுக்கலாம். இது போக வேறு ஏதாவது ஒரு டிஸ்பியூட், அதாவது ப்ரீ கான்ஸ்டியூஷனல் ட்ரீட்டி அப்படின்னா கான்ஸ்டியூஷனுக்கு முன்னாடி இருந்த சில விஷயத்தை நம்ம அப்படியே நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டோம், அதில் ஏதாவது ஒரு சந்தேகம் பிரசிடெண்ட்டுக்கு வந்தாலோ, இல்லாட்டா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது என்கேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களில் வந்தாலோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, பிரசிடெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட கேட்கலாம். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று வந்து என்ன அப்படின்னா பப்ளிக் லா சம்மந்தம், பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ் சம்மந்தமான லா. ரெண்டாவது ப்ரீ கான்ஸ்டியூஷன், நம்மளோட அரசியலமைப்புக்கு முன்னாடி இல்லைன்னா ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் சம்மந்தமான விஷயங்களும் இருக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கிட்ட பிரசிடெண்ட் கேட்குறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து தன்னோட அட்வைஸை வந்து கொடுக்கலாம், கொடுக்காமல் போகலாம். ஆனால் செகண்டில் வந்து கேட்குறாரு அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் வந்து கண்டிப்பாக ஒப்பீனியன் கொடுத்தே ஆகணும். ஆனால் 2 கேசஸ்லையுமே சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடியது ஒன்லி அட்வைசரி தான், நாட் பைண்டிங். கொலிஜியம் சொல்கிற மாதிரி அவர் கண்டிப்பாக கேட்டாகணும் அப்படிங்கிற விஷயங்கள் கிடையாது. ஒன்லி என்ன அப்படின்னா சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய அந்த அட்வைசரியை வந்து ஜுடிஷியல் ப்ரொனவுன்ஸ்மெண்ட், நீதித்துறை சார்ந்த ஒரு விரிவாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர வேறு எதுவுமே இல்லை. ஓகே. அடுத்து கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட். கோர்ட் ஆஃப் ரெக்கார்ட்னால் வேறு ஒன்றுமே இல்லை. சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணும், தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட், தன்னுடைய ப்ரொசீடிங், தன்னுடைய ஆக்ட், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெக்கார்டாக மெமரியாக சேவ் பண்ணுவாங்க. இது எப்போவுமே வந்து ஒரு எவிடென்ஷியரி வேல்யூவாக இருக்கும். இது வந்து என்னைக்காவது சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஆனால் இதை வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட், அவங்களுடைய ப்ரொசீடிங் எல்லாமே வந்து எங்கேயுமே வந்து என்கொயரி பண்ண முடியாது. அது வந்து ஒரு எவிடென்சரி வேல்யூவாக இருக்கும். அது வந்து என்னைக்காவது ஒரு லீகல் மேட்டரில் நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, அதை ஒரு மெமரியாக வச்சுருக்காங்க. ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிகிள் 13 படி ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கிட்ட நம்மளுடைய லா வந்து இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், ஜுடிஷியல் ரிவ்யூவை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ எப்போவுமே வந்து எக்ஸிக்யூட்டிவும் சரி லெஜிஸ்லேட்டிவும் சரி தன்னுடைய ஜுடிஸ்டிக்ஷனை வந்து எக்ஸீடிங் ஆகும்போது ஜுடிஷியரி இன்டர்ஃபியர் ஆகி அவங்கள என்ன பண்ணும், தடுத்து நிறுத்தும். அதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ. இது போக அதர் பவர்ஸ். அதர் பவர் அப்படின்னா மற்ற அதிகாரங்கள் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. என்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா
குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருடைய எலெக்ஷனில் ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்துச்சு அப்படின்னா அதை தீர்த்து வைப்பாங்க. அதுக்கு பிறகு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய சேர்மேன், மெம்பர்ஸ் அவங்களுடைய பிஹேவியர் அண்ட் கண்டக்ட் பற்றி ஏதாவது ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா பிரசிடெண்ட்டுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணி அவங்கள ரிமூவ் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு தான் இருக்குது? சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. இப்போது ஒரு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனரோ இல்லாட்டா சேர்மனோ வந்து தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் அதை விசாரித்து பிரசிடெண்ட்டுக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த பிரசிடெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய அட்வைஸ் கண்டிப்பாக பிரசிடெண்ட் கேட்கணும். இது அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் மாதிரி கிடையாது, இது ரிமூவல் ப்ராசஸ். ஏன்னா அவங்க என்கொயரி பண்ணுறாங்க, அங்கே ஒன்லி அட்வைசரி. ஸோ அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் இஸ் நாட் பைண்டிங். பட் யூபிஎஸ்சி கமிஷனுடைய அவங்களுடைய அந்த மிஸ்பிஹேவியரில் ஏதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்களை சுப்ரீம் கோர்ட் முடிவெடுத்தாங்கன்னா கண்டிப்பாக கேட்கணும். அடுத்து தன்னுடைய ஓன் ஜட்ஜ்மெண்ட், ஆர்டர் அதை சுப்ரீம் கோர்ட்டே ரிவ்யூ பண்ணலாம். நிறைய தடவை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய சில கேசஸை வந்து அவங்க விட்ரா பண்ணிக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துக்கலாம். அப்படின்னா அந்த கோர்ட்லேருந்து இன்னொரு கோர்ட்டுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அந்த அதிகாரம் இருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுடைய லா வந்து எல்லா கோர்ட்டுமே வந்து கண்டிப்பாக கேட்கணும். அதை வந்து எல்லா கோர்ட்டும் சரி ஆல் த்ரூ அவுட் த இந்தியா ஃபுல்லாக அதை அப்ளிகபிள் ஆகும். ஸோ நம்மளுடைய கான்ஸ்டியூஷனுடைய அல்டிமேட் இன்டர்பிரட்டரே யார்? ஒரு மிகப்பெரிய இன்டர்பிரட்டரே யார் அப்படின்னா நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். ஸோ அதனால தான் நம்மளுடைய அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டை ஜுடிஷியல். ஸோ நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜுடிஷியல் சூப்பரிண்டெண்டன்ஸ் இருக்குது. அண்ட் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்ஸ் அண்ட் எல்லா ட்ரைபுனலையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அதிகாரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஓகே, இதுதான் நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் அலாட் ஃபார் திஸ் வீடியோ. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.